இன்னைக்கு நம்ம நிக்கிறது வந்து Gherkin ஒரு பில்டிங்க்கு முன்னாடி டாப் மோஸ்ட் ஃப்ளோர்ல சாப்பிட போறோம். கையில எனக்கு காமிச்சா இது நிச்சயமா இருக்கும், ஒரு புல்லட் மாதிரி ஒரு பில்டிங். ஸோ சிவலிங்கம் மாதிரி இருக்கு, நம்ம ஊர்ல ஸ்டைல்ல சொல்லலாம். Thank you. Thank you. பாருங்க எவ்வளோ ஸ்டைலிஷா சூப்பராக சாப்பிட்ற பாருங்க. என்னடா ஒரு ஆடியோ வெட்டுற மாதிரி வெட்டிட்டு இருக்காங்க. அண்ட் எஸ், எப்படி இருக்கு? எப்படிடா இருக்கு? எப்படி இருக்கு? எடுத்து உள்ளார சைடில் பாகு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எடுத்து கொஞ்சோண்டு ஐஸ்கிரீமே எடுத்துட்டு வேற லெவல். Gherkin டாப்ல இருக்கும், இப்போ மேலே இருக்கும் பாருங்க. இங்கே தான் மேலே இருக்கிற Gherkin தெரியுது பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம், இது உங்கள் லண்டன் தமிழன். இன்னைக்கு நம்ம நிற்கிறது வந்து Gherkin ஒரு பில்டிங்க்கு முன்னாடி. ஸோ இன்னைக்கு வந்து இங்கே சாப்பிட்டுட்டு இங்கே டாப் மோஸ்ட் ஃப்ளோரில் சாப்பிட போகிறோம். த ஹையஸ்ட் வந்து 40, எங்களுக்கு வந்து 41 கூட ஆக்சஸ் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூகேலேயே டாப் மோஸ்ட் ஃப்ளோர் போயிட்டு அங்கே சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறீங்க. இது வந்து Gherkin பில்டிங்கு 2004 கட்டினாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 41 ஃப்ளோர்ஸ் இருக்குது இதில். ஸோ இந்த பில்டிங் எப்பயும் பார்த்தீங்கன்னா லண்டன் ஸ்கை ஸ்கிரேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கைலைனை காமிச்சா இது நிச்சயமாக இருக்கும், ஒரு புல்லட் மாதிரி ஒரு பில்டிங்கு. ஸோ சிவலிங்கம் மாதிரி இருக்குன்னு நம்ம ஊரில் ஸ்டைலில் சொல்லலாம். நம்ம சென்ட்ராயன் வந்திருந்தாருன்னா இது சிவலிங்கம் தான் சொல்லியிருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வாங்க நம்ம உள்ளார போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். டிவியில் போய் இதான் லிவர்பூல் ஸ்ட்ரீட்மாங்க ஸ்டேஷன், ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஸ்டேஷன் நம்ம ஊரில். சென்ட்ரல் மாதிரினே வச்சுக்கோங்களேன். எக்மோரு சென்ட்ரல் அப்படிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டேஷன் இது. இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம வீட்டில் கிளம்பி போகணுன்னா 2 ட்ரெயின் பிடிக்கணும். ஒன்று வந்து ஓவர் கிரவுண்ட் ட்ரெயின், அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட் ட்ரெயின். அது ஸோ டோட்டலாக எங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 நிமிஷம் ஆகும். நம்ம 2 பேரும் மூஞ்சல் தெரியல போல.
அந்த 40 நிமிஷத்தில் நாங்கள் வந்து அங்கே போய் சேர்ந்துட்டு இறங்கி நடந்து அந்த ரெஸ்டாரண்ட் போனோம். Keep walking. It's my favorite shop. Oh, ingedana. I say upgrade and nice, I can get you some. I met a girl from the UK. She a dime, she a cutie. I tell her come if she wanna see me. She love the green and she love when it rains. She said bring up the money. எங்க போறோம் என்ன இடம்? Gherkinsல ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட். டாப் மோஸ்ட் ஃப்ளோர்ல 39th ஃப்ளோர்ல இருக்க ஒரு இடத்துக்கு தான் போறோம். Helix இது ரெஸ்டாரண்ட் பேரு. இதான் பில்டிங். மேல வர புல்லட் மாதிரி இருக்குங்க. Call and check in. Tell me what's the case, what's the matter? Tell me what's your name, looking fantastic. Dark skin like Fanta. Danger how she move, no banta. Hey, hey, tepe. Niña tombong banta ya maybe. Ikata minto, kata for minto. Baby, nice walk or no. I met a girl from the UK. She a dance, she a cutie. I tell her come if she wanna see me. She love the green and she love when it rains. She said bring out the money. பாருங்க இந்த பில்டிங்கோட நிழல் இங்கே படுது. இந்த பில்டிங்ல சூப்பராக இருக்குல்ல? அப்படி பார்க்கலாம். அப்படியே திரும்பினா இங்கே இருக்கு இந்த பில்டிங். Moving like the ocean, yeah. She deep like the ocean. She got waves in the head just like the ocean, yeah, like the ocean. If you didn't know, see my man. அங்கே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ளோர் போவீங்க. அங்கே உங்களோட கோட்டு எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு லிஃப்ட் ஏறி தான் நீங்கள் மேலே இந்த ரெஸ்டாரண்ட் போவீங்க. You can leave your jacket. Thank you. இன்னொரு லிஃப்ட்டு ஃபஸ்ட்டு லிஃப்ட் விட்டு இன்னொரு லிஃப்ட்டில் போகிறோம். 39வது மாடி. இதுதான் செகண்ட் ஹையஸ்ட் ரெஸ்டாரண்ட் இன் யூகே. ஃபர்ஸ்ட் வந்து இது டக் அண்ட் வாஃபிள். டக் அண்ட் வாஃபிள். ஷார்ல் இல்லை, ஷார்ல ஒன்லி 32-35 தான். இதுதான் செகண்ட் ஹையஸ்ட். வாங்க. ஹலோ, ஹாய், ஹவ் ஆர் யூ? Yeah, good, thank you. We used to do. It's all in the past now. When I hear that song எப்படி இருக்கு சரண்? அமிர்தமாக இருக்கா? இன்னும் சாப்பிடவே இல்லையா? தண்ணி சூப்பராக இருக்கா? குடிச்சியா? இது இந்த தண்ணியா பியூராக இருக்கா? ஹிமாலயன் மவுண்டன்ஸ்லேயே வந்து இருக்கு. ஹிமாலயன் வந்த மாதிரி இல்லையே. எப்படி தான் இருக்கு இடம்? சூப்பர். நீ என்ன குடிக்கிற? ஆப்பிள் ஜூஸா? இவ்வளோ கருப்பாக இருக்குது. கிரேப் ஜூஸ். நீ என்னடி சாப்பிட்ற? என்ன சாப்பிட்ற? சாப்பிட்டீங்க? என்னம்மா? What have you decided on the starter? சாப்பாடு என்ன? Starter is my favorite. I don't know what that is. Okay. I'm gonna go for smoked salmon as well. Hey, you going for samosa? No, I'm going salmon. For chicken. Salmon. You go for smoked salmon. Yeah. Thank you. Thank you. Thank you.
wrong. Thank you. இந்த இடத்துல அதான் பிரச்சனை. சாப்பாடு எவ்வளோண்டு வைக்கிறாங்க பாரு. இதுதான் டிஃப்ரெண்ட்டாக ஆர்டர் பண்ணிக்கிறேன். நீனும் கேமன் தான் இல்லை அவன் கேமன் நீ கேமன். பாருங்க எவ்வளோ ஸ்டைலிஷாக சூப்பராக சாப்பிட்ற பாருங்க. கேட்டு எப்படி இருக்குமா? ஒரு ரொம்ப நேரமாக என்னமாடா என்னடா ஒரு ஆடையை வெட்டுற மாதிரி வெட்டிகிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கு? Thank you. Do you want to eat? And yes. எப்படி இருக்கு? என்ன இது சாப்பிட்ற? ஆமா. தெரியல மதி என்னன்னு. நிறைய தட்டுப்புள்ள வச்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். தொண்டைக்குள்ள போக்கு முன்னாடி முடிஞ்சிடுது. சூப்பர் ரொம்ப நல்லா. சூடாக்கா பர்ஃபெக்ட் குக். அந்த மேலே போய் உட்கார்றதுக்கு ரெண்டு ப்ளஸ் பாயிண்ட். ஒன்று வந்து ரெஸ்டாரண்ட்டில் சாப்பாடும் சூப்பராக இருக்குது. ரெண்டாவது வந்து வியூ ரொம்ப பியூட்டிஃபுல்லான வியூ. மேலேருந்து எல்லாத்தையும் சுற்றி பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். எங்களுக்கு வந்து ஜன்னல் ஓரமாக சீட்டு கிடைக்கல. அங்கே கிடச்சதுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். பட் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. போய் உட்காந்து ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணணுன்னா இது சூப்பரான ரெஸ்டாரண்ட். Echo through the night, the same old songs that I heard the night before. So I started running so I wouldn't be too late. எப்படிடா இருக்கு சார்? Try this. This is really good. Guys, எப்படி இருக்கு? it's cinnamon. இதுதான் நமக்கு. சூப்பரா. நீ எப்படி இருக்கு? கொஞ்சம் நல்லா சிரிச்சுட்டே சொல்லி எப்படி இருக்குன்னு. ஸ்மைலோட சொல்லுடி. ரியலி குட்டா. என்னப்பா வாங்கியிருக்கீங்க? நல்லா ஸ்டிக்கி டாஃபி புட்டிங். நம்ம ஃபேவரட். நம்மளோட ஃபேவரட். எடுத்து உள்ளார சைடில் பாகு மாதிரி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எடுத்து கொஞ்சோண்டு ஐஸ்கிரீமே எடுத்துட்டு அவங்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு வேற லெவல். அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டதுக்கப்புறம் மேலே அலோவ் பண்ணுறாங்க. ஸோ அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா அது ஒரு பார் இருக்குங்க. ஸோ பார்ட்டி இல்லை ட்ரிங்க்ஸு அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் அன்றைக்கி போனப்போ அவங்க அலோவ் பண்ணாங்க. ஸோ மேலே போனால் அதுதான் டாப் மோஸ்ட் ஃப்ளோர் 41. அப்படி அங்கே போனதுக்கப்புறம் நாங்கள் நின்னோன்னா நாங்கள் வந்து யூகேலேயே டாப் மோஸ்ட் ஃப்ளோரில் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு. டாப் மோஸ்ட் அலோவபிள் ஃப்ளோர்னு சொல்லலாம். ஸோ அங்கே போய் நின்றுட்டு அங்கேருந்து ஃபுல்லாக போய் பார்த்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ அது எப்பயாச்சும் வந்து பார்ட்டிஸோ இல்லை வந்து டிஸ்கோ நைட்ஸ்க்கோ யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே ஒரு பெரிய பார் இருந்தது, கிளாஸில் இருந்தது. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அங்கே இருந்துட்டு அங்கேருந்து கிளம்பணும். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இப்போ வந்து டாப் மோஸ்ட் இது கர்கின் பில்டிங்கோட டாப்பில் இருக்கும். டிப்பில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இங்கே தான் மேலே தான் ஃபைனல். இது வந்து நான் 2004 வந்துருக்கேன். அப்போலேருந்து இந்த பில்டிங் இருக்குது. நான் மேலே வந்ததே இல்லை. நான் வந்து ஃபஸ்ட் டைமில் சூப்பர். அது எங்கள் ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. இது வரைக்கும் இது இங்கே வந்ததில்லை. நான் பக்கத்தில் கீழே ஒரு பேக்கரி இருக்குது. அங்கே வந்திருக்கேன், சாப்பிட்ருக்கேன். அதுக்கு மேலே வந்து கீழே வந்திருக்கேன், பட் மேலே வந்ததில்லை.
மறைஞ்சு போகிறேன். இந்த பக்கம் ஏ அங்கே வருது. சன்செட் எப்போ படா? ஸோ கர்கின் டாப்பில் இருக்கும். அப்போ மேலே இருக்கும் பாருங்கள். இங்கே தான் மேலே இருக்க கர்கின் தெரியுது பாருங்கள். அப்படியே மேலே அப்படி ஜூம் பண்ணால் இதுதான் கர்கின். ஸோ அந்த டாப்லேருந்து ஒரு வியூ எடுத்தாச்சு. டாப் மோஸ்ட் வியூவை பார்த்துட்டு நாங்கள் கிளம்புறோம். பாய். பாய் சொல்லு. யாரு? ஓ இங்கே ரொம்ப ஷார்ட்னு சொல்லிட்டாங்க பையன். பாய். தேங்க்யூ. எல்லாம் முடிச்சிட்டோம். இப்போ வெளில போகிறோம், கிளம்புறோம். எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? எப்படி இருந்தது? அற்புதமான எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உனக்குடா தரன் எப்படி இருந்தது? எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ்? அவ்வளோதானே.